மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு இந்த வாட்டி என்ன நான் பேச நினைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாடு அரசால் கட்டப்பட்டிருக்கிற நிறைய பில்டிங்ஸ் மின்சார வாரியத்தில், இன்னும் பல இடங்களில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில், இன்னும் ஹவுசிங் போர்டில், இந்த மாதிரி நிறைய பில்டிங் பாழடைஞ்ச நிலையில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இடிஞ்சு போகுது. கான்ட்ராக்டர்ஸ் காசுக்கு ஆசைப்பட்டு அதை ஒன்றுமே இல்லாமல் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா சில கட்டடங்கள் அபாண்டண்டாகவே கிடக்குது. ஐயா, யோசித்து பாருங்கள் ஐயா, எத்தனை பேர் வீடு இல்லாமல் இருக்காங்கன்னு. இந்த பில்டிங்ஸ் நம்ம மின்சார வாரியத்துக்கு தேவையில்லையோ, இல்லை வனத்துறைக்கு தேவை, தமிழ்நாடு அரசுக்கு கீழ் வரக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் எந்தெந்த இடம்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சியவோ, இல்லை அதுக்குன்னு அது ஒரு ஏஜென்சியை கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி அவங்கள பூரா சர்ச் பண்ண சொல்லுங்கள். எந்தெந்த பில்டிங் அபாண்டன் இருக்குது, அதனுடைய கண்டிஷன்ஸ் என்ன, அதில் சிவில் இன்ஜினியர்ஸு இந்த மாதிரி எல்லாரையும் போட்டு ஒரு சின்ன ஏஜென்சி மாதிரி ஒன்று தொடங்கி சர்வே பண்ண சொல்லுங்கள் சார். சர்வே பண்ணிவிட்டு அந்த பில்டிங்கில் எதெல்லாம் பயன்பாட்டில் இருக்கோ, அது அரசுக்கு தேவைப்படாத சூழ்நிலையாக இருந்தால் அதை பொதுமக்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே அதை கொடுக்கலாம் சார், ரெடி பண்ணிவிட்டு. நிறைய இடங்கள்ல அபாண்டன் நான் பார்த்துருக்கேன். அது ஏன் இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் கூட பங்களாக்கள் கூட அப்படி தான் கிடக்குது. ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி உள்ள ஃபாரஸ்ட்டுகளில் இருக்கிற பங்களாக்களை எல்லாம் ரெடி பண்ணி அது டூரிஸ்ட்டாக கூட நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் அது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரதாகும். ஏன்னா ப்ரைவேட்ஸு நிறைய கட்டி ஏகப்பட்ட வாடகையை கொடுத்து பொல்யூஷன்ஸ் எல்லாம் உண்டாக்கிட்டு, என்ன குறிப்பாக மசனக்குடி அந்த ஏரியாக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. யானை வழித்தடங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது இருக்குது. அங்கே நிறைய பில்டிங்ஸ் அபாண்டனாக கிடக்கு சார். அது அங்கே மட்டும் இல்லை, ஊரில் நிறைய பில்டிங்ஸ் இந்த மாதிரி இப்படி இருக்குது. தயவுசெய்து அப்படி அதை சர்வே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தற்காலிகமாக நடந்து கொண்டிருக்கிற அலுவலங்கள் பராமரிக்கப்படாத நிலையில் இருக்குது சார். அது பூரா பாழடைஞ்சு ஆலமரம் முளைச்சிருக்கு. இன்னும் பல கவனிக்கவே இல்லை. பெயிண்டே அடிக்காமல் இருக்குது சார். பெயிண்டே அடிக்காமல் இருக்குது. பொதுப்பணித்துறையை சேர்ந்ததாக இருந்தாலும் சரி, இல்லை அரசாங்கத்துக்குள்ள எல்லா பில்டிங்ஸும் யாருமே கவனிக்கிறதுக்கு இல்லை. ஸோ தயவு செய்து நீங்கள் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க சார். இதுக்கு ஒரு டீமை போடுங்க. எடுத்து அரசாங்கத்துக்கு தேவைப்படாத வீடுகளை எல்லாம், வீடு இல்லாதவர்களுக்கு பட்டா கொடுத்து அந்த வீடை உரிமை கொடுங்க, அல்லது கொஞ்சம் வாடகை வசூல் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்டுக்கு வேண்டிய வருமானங்களை உருவாக்குங்க. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் பராமரிக்கிறதுக்கு தனியார் வசமாக ஒப்படைங்க. ஏன்னா எப்படியும் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க ஒழுங்காக அதை வேலை செய்ய போகிறது இல்லை. ஒரு தனியார் பிடபிள்யூடியிலையோ யார்ட்டையாவது ஒப்படைச்சி தனியாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து எல்லா பில்டிங்களையும் செப்பனிட செய்யுங்க. வெளிநாட்டுக்கு நீங்கள் லண்டன்லாம் போயிருக்கீங்க, அங்கே உள்ள அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் கொண்டு வாங்க. என்ன, தயவு செய்து இந்த அரசு பில்டிங்ஸ் எல்லாம் மக்களுடைய வரிப்பணம் சார். அதை பராமரிக்காமலே இடிஞ்சு போகுது. வேறொரு அலுவலகத்தை கட்டுறாங்க, அதையும் இதே தான் செய்கிறாங்க சார். அது கோர்ட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு ப்ரைவேட் ஏஜென்சிக்கு கொடுங்க. அவங்க அதை மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள். அதில் ஊடகங்கள் அதை உள்ள தரகர்களோ அந்த கமிஷனோ எதுவும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. சரியா? இது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அரசாங்கத்தினுடைய வரிப்பணத்தில் புதுசாக பில்டிங்களை கட்டிட்டு மக்களுடைய வரிப்பணம் விரயமாகாமல் இருக்கும். அரசாங்க கஜனா நிறையும். இருக்கவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு இதை கொடுங்க. மெயின்டைன்ஸ் பண்ணவங்க ஆஃபீஸுகள் எல்லாம் பராமரிக்க ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவில் கொடுத்துட்டிங்கன்னா மெயின்டைன்ஸ் அவங்க. அதே மாதிரி சார், ரோடு ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அதை நீங்கள் இந்த பிடபிள்யூடியெல்லாம் இவங்க எந்த காலத்தில் செய்ய போகிறாங்க சார்? இவங்கெல்லாம் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க, இவங்க ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. நீங்கள் அதையும் தனியார் வசம் ஒப்படைங்க. தனியார் வசம் ஒப்படைச்சிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் இவ்வளோ தூரத்துக்குள்ள ரோடை நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான டெண்டர் கொடுங்க. எந்த பேட்ச் ஒர்க்ஸும் இருக்கக்கூடாது, குழி இருக்கக்கூடாது சார். எத்தனை ஆக்சிடெண்ட்டு சார், எத்தனை ஆக்சிடெண்ட் இந்த குழியில் நடுவில் ரோட்டில் குழி கிடக்கு சார். உள்ளே விழுந்துடுறான், பைக்கில் விழுந்துடுறான், இப்படி ஏகப்பட்டது இருக்குது சார். அதையே நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச குறைகளை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் 40 நாள் 45 நாள் தான் இருக்குது. பட் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு டேயில் முடிகிற விஷயம் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செய்யுங்க. தமிழகம் மறக்காது உங்களை. அடுத்த மாநிலங்களும் உங்களை உற்று நோக்கும். என்ன, நீங்கள் இந்த ரோட் பேட்ச் ஒர்க்ஸு,
சின்ன சின்ன இந்த வேலைகள் எல்லாம் அந்தந்த ஊருக்கு கான்ட்ராக்டர்ஸ் கொடுத்து அவங்க ரோடு கரெக்டாக போடணும். இதில் எந்த அரசியல் தலையீடும் இல்லாதபடிக்கும் எந்த கமிஷனும் இல்லாமல் இருந்ததுன்னா கரெக்டாக பண்ணுவாங்க சார். டிராஃபிக் ரெகுலேஷன்ஸு, டிராஃபிக் லைட்ஸு இதெல்லாம் வெளிநாட்டில் வெளியே தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. இவங்க சொல்லுவாங்க எல்லாம் தனியார் மயக்கமாக்கணும். ஒரு மண்ணங்கட்டியும் இல்லை சார். தனியார்கிட்ட கொடுத்தா தான் ஒழுங்காக இருக்கும். ஏர்போர்ட்டை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் எப்படி இருந்தது? உள்ள டாய்லெட்டுக்கே போக முடியாது சார். இப்போ எப்படி க்ளீனாக வச்சுருக்குறாங்க. கண்டிஷன் போடுங்க. வெளிநாடுகளில் என்ன செய்கிறாங்களோ அதன் மாதிரி செய்யுங்க. ஏன்னா இங்கே கரப்ஷன் சார், கரப்ஷன். அதனால தான் ரோடு ஒழுங்காக போடுறதில்ல. அவங்க யாருக்கெல்லாம் காசு கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள் நீங்கள். அவங்களுக்கு கடைசியில் கிடைக்கிறதுல அவங்க ஒரு லாபம் வைக்கும்போது அந்த ரோடு பலவீனமாக போயிடுது. ஸோ நீங்கள் தயவு செய்து இந்த மாதிரி ஒரு முடிவு பாருங்கள். டீமை வைங்க, ஆலோசனை பண்ணுங்கள், பொறுப்புகளை கொடுங்க, ரோடை நல்லா போடுங்க. ரொம்ப முக்கியம் சார். நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி.